ஏசாயா 55:8. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய நினைவுகளும் வழிகளும் சாதாரண மனிதனுக்குரியவையைப் போல இல்லை. நம்முடைய அனுதின வாழ்க்கையில் தேவனை தேடுவதன் மூலம் நம்முடைய சிந்தனையையும் இருதயத்தையும் புதிதாக வைத்துக்கொள்ள முடியும். நாம் தேவனை பின்பற்றி வாழ வேண்டும் என்ற வாஞ்சை நமக்குள் இருக்குமானால் நம்முடைய சிந்தனை செயல்கள் எல்லாவற்றிலும் தேவனுக்கு பிரியமாய் நடக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இதற்கு விளக்கமாக ரோமர் 8:5 மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் என்றும், 6வது வசனத்தில் மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்றும், அதே அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீர்களானால் மாம்ச சிந்தை என்பது தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுக்கு கீழ்ப்படியாத காரியங்கள் எல்லாமே அடங்கும். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்க மாட்டார்கள். நம்முடைய வாழ்வில் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உலக பிரகாரமான காரியங்களில் நம்மை ஈடுபடுத்தாமல் இருக்கும்போது தேவ ஆவியானவரின் வழி நடத்துதலை நம்மால் உணர முடியும். 14ஆம் வசனத்தில் இவ்வாறு நாம் நடத்தப்படுவதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக உள்ளது. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நாம் அவருடைய புத்திரர் எனப்படும்போது அவர் நம்மை நடத்தி கொண்டு வரும் பாதை அற்புதமாயிருக்கும். நம்முடைய நினைவுகளின்படிதான் தேவன் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களை விட்டுவிட்டு தேவனுடைய நினைவுகள், தேவனுடைய வழிகள் அறிந்து செயல்பட நம்மையும் நம்முடைய அனுதின வாழ்வில் எல்லா காரியங்களையும் அர்ப்பணித்து தேவன் காட்டும் பாதையில் தொடர்ந்து பயணிப்போம். God bless you.